உண்மையிலே பட்டை கலப்பிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவாரு. சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்ப இந்த பிரஸ் மீட் முடியல. அவர்தான் திருடன் ஒத்துனாரா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. பதில் சொல்லுங்க சார். சார் அறிவு திருடுறது தப்பு சார். அது அலோ பண்ண முடியாது சார். ஒரு பேட் எக்ஸாம்பிள். சினிமா ரொம்ப தப்பு சார். எக்ஸாம்பிள் எவ்வளவு பிளாகரிசம் இருக்கு. அந்த பிளாகரிசம்ல உங்களை போல ஒரு எஸ்டாப்லிஷ்ட் டைரக்டர் ஏதாவது எஸ் ஆர் நோ சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்த விடல உங்க இன்டர்வியூல இருக்கு. எவ்வளவு பொய் சார். ஆனந்த விடல பேட்டி கொடுத்தாரு. அவர் சொல்லிருக்காரு. நான் சொல்லல. அவர் சொல்லிருக்காரு. சார் இது ரொம்ப தப்பு சார். நீங்க வந்து ராங் எக்ஸாம்பிள். ஆட் பண்ணாதீங்க. பதில் சொல்லாம கடந்து போறீங்க. தப்பு பண்ணது உறுதி ஆயிடுது சார். உறுதிதானே. ஒரு கிரியேட்டரோட பாவத்தை சம்பாதிக்கிறீங்க சார். பதில் சொன்னது அவர்தான் சொல்லிருக்காரு. ஆனந்த விடல அவர் வந்து இன்டர்வியூ as a director ஒத்துக்கிட்டாரு. பாட்டு எழுதுறது யாருன்னு. அப்ப அது பதில் சொல்லணும் இல்லையா? மியூசிக் அவர் சொன்னது சார். மியூசிக் டைரக்டர் பதில் சொல்றாரு. அவர் சொல்றாரு. மியூசிக் டைரக்டர் பதில் சொல்றாரு. செகண்ட் போடுங்க சார். மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க. இதுக்கு யார் பண்ணாரு? பாடல் யார் எழுதுனா பதில் சொல்லுங்க. பிப்ரவரி மாசம் பாடல் யார் எழுதுனா பதில் சொல்லுங்க சார். ஜெகன் கவிராஜ் ஏன் நான் ஏன் கொந்தளிக்கிறோம்னா அவர் ஜர்னலிஸ்ட் இல்ல சார். ஒரு பஞ்சாயத்தாரர். உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? செலவு பண்றது ப்ரொடியூசர் செலவு பண்ண சார். பேட்டி கொடுத்தீங்க. பதில் சொல்லுவாருன்னு சொன்னாங்க இல்லையா? பதில் சொல்லணுமா இல்லையா? எதுக்கு அவர் வெளிய சார்? அவர் ஆனந்த விடல அவர் சொல்லிருக்காரு. அவரே பதில் சொல்லிருக்காரு. அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. யார் பேர் சொல்லிருக்காரு சொல்லுங்க. வாட் எழுதுனவர் இங்க தான் ஜெகன் தான் சொல்லிருக்காரு. டைரக்டர் தான் சொல்லிருக்காரு. யார் எழுதுனது பாருங்க. இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்தத படத்தை பண்ணாங்க. அது சொல்லவே இல்ல சார். அவர் ஏன் போறாரு? கவுண்டர் பண்ணாரு. நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. அது அவர் அக்செப்ட் பண்ணல. இல்ல இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டு பேசி முடிச்சப்போ சக்தி சார் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஜெகன் வரல. நீங்க அதான் பாருங்க. அவர் ஏன் பதில் சொல்லாம வெளியே போனாரு? ஏன் வாபஸ் பண்ணாரு? இல்ல அத ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த அது பிரச்சனை முடிஞ்சிட்டு. நீங்க முடிஞ்ச பிறகு இப்போ இப்போ மார்க்கெட் இல்ல இப்போ ஜெகன் வந்து பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. நீங்க அதனால பாருங்க அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. இயக்குனர் சொன்னது ஆனந்த விடன்ல இந்த பாடல்களை எழுதுனது ஜெகன் சொல்லி நாங்க யாரும் சொல்லல. அந்த இயக்குனர் தான் சொன்னாரு. இயக்குனர் வந்து சொல்லுங்க. சரி நாங்க அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம். தனியா இதுக்கு மட்டும் நீங்க அதுல பண்ணிக்கிறோம். ரெகக்னிஷன் கொடுக்கல சார். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். அறிவை திருடுறது தப்பா தப்பு இல்லையா சார்? காசு திருடுனா கூட மன்னிச்சு விடலாம். இப்போ பாருங்க இங்க ஜெகன் இல்ல டைரக்டர் இல்ல. நீங்க பாருங்க ஜெகனை நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம். இப்போ என்ன சார் கரெக்ட்டா? ஜெகன் போடுங்க. அந்த விட நிக்கிறோம். இல்ல இவருக்கு இல்ல பத்திரிகையாளருக்கு மரியாதை இல்ல. சார் ஜர்னலிஸ்டோட அறிவை திருடுறது எவ்வளவு தப்பு சார் அது? அது அலோ பண்ண முடியாது சார். அது இங்க ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வெளியில தெரியும். பணம் போடுறீங்க சார். பல கோடில பணம் போடுறீங்க. ஓகே சார் 5 minutes நீங்க படைப்பாளி படைப்பாளிக்கான அங்கீகாரம் தான் இப்போ. அந்த படைப்பாளி வந்து ஒரு பத்திரிகை சார் we respect கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஒரு 5 minutes அவர் டைரக்டா போய் சொல்லுங்க. அப்ப என்ன மரியாதை போலாம் சார். அப்ப எந்த ஜர்னலிஸ்டும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணுவார்? இல்ல சார். அவர் மரியாதை தரமா. அவர் பல கோடில போட்டுறாரு. டைரக்டா அப்படியே போறாரு. அவரே மரியாதை கொடுக்க போறாரு. ஒரே ஒரு தப்பு வந்து இவங்க எல்லாரும் அவருக்கு என்ன மரியாதை தர சார்? அவர் கோடி போடுறாரு ப்ரொடியூசர். அவர் மரியாதை கொடுக்க போறாரு. நிக்க முடியாது டைரக்டர். அவர் நிக்கற சார். ஜெகன் நாங்க தயாரிப்பாளர்களோ வேற யாரையும் எதுவும் சொல்லல. ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ப்ரொடியூசர் அவர் இருக்கும்போது டைரக்டர் வர சொல்லுங்க சார். ஏன் அப்படியே போறாரு அவரு? ஜெகன் சார் அப்ப தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஆரம்பமே மாஸ்டர் போன் சொன்னா ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரபடி கேட்டுக்கொள்ளுங்க. ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க. அவர் தரப்பு என்ன சொல்ல சொல்லாபோ ஜெகன்ட்ட சொல்லுங்க. இல்ல அது பேஸ் அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் நான் ஒரு ஆபீஸ் பாயா சொன்னேன். ஒரு ஆபீஸ் பாய் எனக்கு ஈபி ஆட்டினாருங்க முதலாளி.
எங்கேயாவது நடக்குமாறு நான் வந்து பெருசா படிக்கல, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனில வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா உன்னை சேர்ப்பாங்கன்ட்டு. எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்கிறனால என்ன முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்த உடனே அவருக்கு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். நமக்கு ஒண்ணு கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா, அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செஞ்சு. சாரி நான் நேர்ல பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையா இருக்கு. இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிக்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கல. அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா, இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா, ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை மூலம் நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு, நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேர்ல சார் என்ன உட்கார வச்சாங்க. அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து இப்ப என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவரு, எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் தான். அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருந்தேன். ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும், அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா, நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்பந்தப்பட்ட. ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனா சில நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்ததுங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகுங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்க பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்ப நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இதோடைய மூலகர்த்தா, இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம், உடனே மியூசிக் டைரக்டர் இருந்து அந்த டியூனை உள்வாங்கி நான் அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன், சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு, பாட்டு எழுதி முடிச்சு. நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் டைரக்டருக்கு ரெடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியா தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க, உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீங்க எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன். நீங்க கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்விதான், உங்க பேர் அதுல போடணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நீங்க இப்போ சொல்லுங்க, ஒரு ப்ரொடியூசர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கட்டா படம் வரும்போது உங்க பேர் வந்து பாடல்னு உங்க பேர் இருக்கு இல்ல, அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு இயக்குனரே ஒரு பிரபலமான வார இதழ்ல பேட்டி கொடுக்குறாரு. ஆமா ஆமா. அப்ப ஜெகன் அண்ணா நான் சொல்றேன், உங்ககிட்ட யாருக்கே நான் சொன்னா இது வரைக்கும் இல்ல எங்க இந்த மாதிரி தகவலை அந்த இயக்குனர் தான் பதிவு பண்றாரு. பதிவு பண்ண இயக்குனரே இப்ப வந்து மௌனமா எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப அனுமதிக்க இல்லையா, உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நீங்க எழுதுற இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க இதை பேசிட்டே போயிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் ரெண்டு விசாரிச்சு என்ன படம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டு பேசிக்கிறேன் பேச முடியும் இருக்கிறேன். ஒரு
ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டு அது 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து ஏற்கனவே சொன்னதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரவியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாடம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்கிறேன். Thank you so much. So yes, பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் லைன் இல்லை பெஸ்ட் லைன் வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து ஒரு சின்ன பாட்டு ஃபர்ஸ்ட் அப் செய்யணும்னு நினைச்சிங்க செஞ்சிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ ஆஸ் மியூசிக் டைரக்டர் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய படத்துக்கு நான் நிற்கணும்னா அது கிடையாது. ஸோ ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுலேயே கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு. வாட் பிகர் ஹவு பிகர் கேன் இட் கெட் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். எல்லா இன்டர்வியூலும் என்ன கேட்டாங்க, பிரபு மாஸ்டருக்கு நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணீங்க, டிஃப்ரெண்ட்டாக என்ன போடுறீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணது தான் இந்த சாங்ஸு. 2 songs இப்போ வெளியே வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், புஷிங் த சாங், ஃபார் த ரெஸ்பான்ஸ் தட் இட் ஹஸ் காட்டன். அண்ட் மாஸ்டரோட ஸ்டெப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு வந்து அங்கே ஒரு மாஸ்டர் பூபதி மாஸ்டர் சரியான ஸ்டெப்ஸு, ஹுக் ஸ்டெப். நம்ம ரீலில் வந்து நான் இப்போ ஃபோன் எடுத்தாலே வந்து யாராவது எனக்கு ரீல் அனுப்புகிறாங்க, இந்த ரீலை பாரு, அந்த ரீலை பாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் அண்ட் மாஸ்டருக்கு அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர். தேங்க்யூ பூபதி மாஸ்டர். நிரஞ்சன் சொல்லவே வேண்டாம். சாங்கை வந்து படத்தை வந்து இப்படி கட் பண்ணி அந்த ஒரு 2 hours எவ்வளோ லேக் இல்லாமல் எவ்வளோ வந்து கிறிஸ்பாக ஒரு படம் வந்து ஒரு காமிக் அடுத்த இது என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஜாலி படம் அப்படின்றது இல்லாமல் இதில் ஒரு ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சக்தி சார் நிறையா சொல்லலாம் சார். ஒரு புக்கே எழுதலாம். நானும் சக்தி சாரும் எங்களுக்கு ட்ராவல் ஆஃப் திஸ் 1.5 years வந்து வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி. அதில் கொண்டு போகிறது நீங்கள் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். கொண்டு போகிறது நீங்கள் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறையா சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்கிறேன். இது எப்படின்னா 2 ஹீரோ. ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அதை பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுறேன் சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாஸ்டர் நீங்கள் டெட் பாடியா? நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜ் வேறு இருக்கும். நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்லை, இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி, ஹீரோயின்ஸாக மாற்றி 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் 10 படம் வரும். அந்த மாதிரி நிறையா கதைகள் 10 படம் வரும். ஆனால் இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றதை வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதும் விளையாட்டு கிடையாது. 1.5 நாளில் கதை நடக்கும். அந்த 1.5 நாளில் டெட் பாடி வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம்.
மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டெட் பாடினோடனே ஈஸியாக ஒத்துக்கிட்டார். ஓகே டெட் பாடி, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஜாலியாக ஷூட்டிங் போனோம். ஃபர்ஸ்ட் டே அது இது எப்படின்னா டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனாக இருக்கும், ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சிருந்தா அப்படியே தான் வச்சிருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம். அவர் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கிறவர். அவரை அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதோ நான் மானிட்டர் பார்த்து இது வேணா சிஜியில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு இல்லை. நோ இது கூட பண்ண மாட்டேனா, நான் 1 more பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார். படம் வந்து அன்இமேஜினபிளாக ஒரு ட்ரெண்டிங் மூவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும். ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம். அருமையான பிரதர் சக்தி என் பேர் தான். அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய, இந்த படத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது. அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்து இடுக்கில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார். அவர் இங்கே உள்ள வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளோ முக்கியமோ காசு அவ்வளோ முக்கியம். இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் ப்ரொடியூசர் சர்ச்சிங்கில் இருக்கேன். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்னைய பாம்பே கூப்பிட்டு போய் ராஜேந்திர ராஜன் சார் இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரபுதேவா சார்னா அவர் உடனே படம் பண்ணுவார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறார். சரின்ட்டு பாம்பே போகிறோம். சார் ராஜன் சார் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறோம். அவர் ரொம்ப கூலாக, ஐயோ எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டார். எனக்கு என்னடா அது, என்ன சார் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்கள் காமெடி படம், என் படம் நிறைய பார்த்துருக்கேன்னு சொன்னார். இது ஒரு காமெடி படம் தானே, நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார், நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் ரூமில் இருங்க வரேன்னு சொல்கிறார். அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வராரு நைட்டு. பாம்பேயில் நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்லேருந்து சிரிக்கிறார். சிரிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க, சார் நான் உண்மையிலே இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ டயர்டாக வந்த எண்ணியே நீங்கள் வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. இப்போ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. இந்த சிரிப்பை ஆடியன்ஸ் சிரிச்சுட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், நான் இந்த படம் பண்ணுறேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 years கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திர சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழிலில் கிங்கு, அவரோட ஃபிளாட் பிஸ்னஸில் அவர் கிங்கு. நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதில் கிங்காக இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்போ நான் செலவு பண்ணாதான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானல்ல குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினைச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம், பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம். சொன்னா கூட நான் மென்டலாக செட் ஆகிடுறேன். ஆனால் இல்லை, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோன்னா இல்லை இந்த சாங்கை நீங்கள் ரஃபாக ஷூட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்துல மாஸ்டரை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வந்து இது எனக்கு 3வது படம். எங்க 2 பேருக்கும்
கண்ணா பின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வார்த்தை புதுசா இருக்கணும் இல்லையா? ஸோ அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்க, நான் சொல்றேன் அவர் புரிஞ்சுக்காரு. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும். அந்த ஆங்கிளில் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா, அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சார் மடோனான்னு மடோனாங்கிறது மைக்கில் சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் நான் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்தில் உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலராக நிறையா படம் பண்ணணும். அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அபிராம் மேடம், அவங்களோட இது எனக்கு 2வது படம். ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும்போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டராக இருக்கேன். இல்லைங்க, பேருக்கு தான் மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மொடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்தில். ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க காஸ்டியூமு ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசிலாம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அது மாதிரி ரூபசங்கர் அவர் நிறைய படங்கள் பண்ண, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு இது 10ஓட ஒரு படம் தான். ஆனால் இதில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட கேமராமேன் என்னோட பிரதர் கணேஷ் சந்திரா. ஃபோட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மியூசிக். காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா அமைஞ்சிட்டுனா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆக்கிடுவோம். விட்டா ஒரு 5 இடத்துல போட்டுருவோம். ரீரெக்கார்டிங் பதிலாக பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம். அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள். அதுக்கு ஜி மியூசிக் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஜி ராஜுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர், அவரு சூப்பரா கட்டிங்லாம் சூப்பரா இருக்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய கோ டைரக்டர் கார்த்திக், என்னுடைய நண்பர்கள், அவங்க டைரக்டர், அவங்க வந்து கோ டைரக்டர், இந்த படத்துல கோ டைரக்டர், ஃபியூச்சர்ல டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லுமா, இந்த பூபதியை பத்தி சொல்றேன்னு அப்படியே முறைக்கிறாரு அங்கிருந்து.